நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேஜி மீடியா 7 யூடியூப் சேனலில் இன்றைய ஆன்மீக சுற்றுப்பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோயில். அழகர் கோயில் நம்ம எப்படி போகிறது அப்படின்ற வழித்தடம் தான் இந்த வீடியோ. நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் வந்துடுங்க. பெரியார் பேருந்து நிலையம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அழகர் கோயிலுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. இப்போ இது 1வது பிளாட்ஃபார்மு. இந்த 1வது பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு பஸ்ஸு இங்கே தான் அழகர் கோயில் பஸ்ஸு நிற்கும். 1வது பிளாட்ஃபார்மில் எந்த ரேக்கில் பஸ்ஸு நிற்கும் அதையும் ரொம்ப தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ 5, 6, 7 அந்த ரேக்கில் பஸ் நம்பர் 44 மற்றும் 2 அழகர் கோயில் புதூர் போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் அழகர் கோயில் போகலாம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக நம்ம மக்களுக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த அழகர் கோயில் செல்வது எப்படி இந்த வீடியோ உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. யார்கிட்டையும் அழகர் கோயில் பஸ் எங்கே நிற்கும், எத்தனாவது ரேக்கு என்ன, எத்தனாவது தடம், வழித்தடம் எதையுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. நம்ம வீடியோ இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் அழகர் கோயில் போய்கிட்டே இருக்கலாம். அழகர் கோயில் செல்லும் நம் நண்பர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்போவுமே பெரியார் பேருந்து நிலையத்தில் அழகர் கோயில் பஸ் கூட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு சில டைமில் தான் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் அழகர் கோயில் செல்லும் நம் நண்பர்கள், நம் பக்தர்கள் தயவு செய்து டைம் போட்டு வராமல் முன்னுக்கூட்டியே வந்தீங்கன்னா ஒரு பஸ் கூட்டமாக இருந்தாலும் அடுத்த பஸ்ஸுக்கு நம்ம கிளம்பிடலாம். இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த நமது அழகர் கோயிலை இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்ம காமிக்க போகிறோம். என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்க போகிறோம். இப்போ கேஜி மீடியா 7 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அழகர் கோயில் போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அழகர் கோயில் வந்தாச்சு. கோயில் வாசலில் தான் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நம்ம மலை மீது இருக்கக்கூடிய நுபுரகங்கையை தீர்த்தமாடி நீராடிட்டு அதன் பின்பு ராக்காயம்மனை வணங்கிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி அப்புறம் தான் நம்ம பெருமாளை வணங்கணும். இப்போ நம்ம மலை மீது இருக்கக்கூடிய ராக்காயம்மனை வணங்குறதுக்கு உண்டான நுழைவாயில தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் 10 ரூபா டிக்கெட் கொடுத்து நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம். அந்த பஸ்ஸு உங்களை கொண்டு போய் எங்கே இறக்கி விடும்னா, மலை மீது இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகன் கோயில் வாசலில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ராக்காயம்மனை வணங்குறதுக்கு நடந்து போகிற மாதிரி தான் வரும். நீங்கள் நடந்து போகும் அனுபவம் மிக மிக ஒரு சிறந்த அனுபவம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மலை மீது போயிட்டுருக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நடந்து போகக்கூடிய ஒரு பாதையும் இருக்குது. அதை நான் வீடியோவுக்கு நிறைவு பகுதியில் தான் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழமுதிர் சோலை இருந்தாச்சு. மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோயில் பழமுதிர் சோலைக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டோன்னே முதல்ல நீங்கள் நுபுரகங்கை தீர்த்தமாட செல்லணும். தீர்த்தமாடிட்டு ராக்காயம்மனை வணங்கிட்டு வர்ற வழியில் தான் நீங்கள் முருகனை வணங்கணும். இப்படி தான் செய்யணும். ஒரு சிலவங்க பஸ்ஸிலேருந்து இறங்கினோடனே அப்படியே முருகன் கோயிலில் போயிடுவாங்க. அப்படி செய்யாமல் மேலே மேலே போய் ராக்காயம்மனை வணங்கிட்டு அதன் பின்பு நீங்கள் அறுபடை வீட்டோன் அந்த அழகனை வணங்கினீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். நண்பர்களே, நீங்கள் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து அழகர் கோயில் பஸ் ஏறி அழகர் கோயிலில் இறங்கி அதன் பின்பு 10 ரூபா டிக்கெட் எடுத்து நீங்கள் மலை மேலே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா, குழந்தைகள் கூட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த பாதையில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு மலை மீது இருக்கக்கூடிய நுபுரகங்கையை தீர்த்தமாடிட்டு அதன் பின்பு ராக்காயம்மனை வணங்கக்கூடிய
வணங்க செல்லக்கூடிய பாதை இதுதான். இந்த பாதையில் நடந்து போகும்போது குழந்தைங்க கையில் எந்த ஒரு தின்பண்டமும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அங்கே வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கும். மலை மீது இருக்கக்கூடிய நுபுரகங்கை திருத்தமாடிட்டு ராகாயம்மனை வணங்குறதுக்கு உண்டான பாதை தான் இது. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம வந்து ஏறி போய்கிட்டு இருக்கோம். அழகர் கோயில் வந்தாலே ஒரு மிக சிறந்த அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கையில் எந்த தின்பண்டமும் கொடுக்காதீங்க. இந்த பாதை முழுவதும் பங்குகள் நிறையா இருக்கும். அதனால் வந்து பைய பிடிக்கிட்டு போயிடும், குழந்தைங்க அழுகும். முடிந்தவரை குழந்தைகள் கையில் தின்பண்டங்கள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. இப்போ நம்ம ராக்காயம்மனை வணங்க படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து ராகாயம்மனுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றலாம், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். நுபுரகங்கையில் தீர்த்தமாடிட்டு ராகாயம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்து நுபுரகங்கைக்கு தீர்த்தமாட செல்லணும். இந்த பாதை தான் அது. இது வழியாக வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்டும் இருக்குது, ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. இதுதான் நுபுரகங்கை. இப்போ நம்ம ராக்காயம்மனை வந்து வணங்கிட்டு இருக்கோம். நெய் விளக்கேற்றி வழிபடுங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும். அம்மனை வணங்கி விட்டு இப்போ நம்ம இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து முருகப்பெருமான் அவ்வை மூதாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட இடம்தான் இந்த இடம். முருகப்பெருமான் அமர்ந்த மரம்தான் இந்த மரம். இங்கே அழகர் கோயில் வர்றவங்க நிறையா பேர் இதை கவனிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னா இந்த மரத்தை தாண்டி தான் பழமுதிர் சோலை இருக்குது. அங்கே தான் வந்து பஸ்ஸு நிற்கும். அதனால் வந்து இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பழமுதிர் சோலைக்கு போகிற வழியில் தான் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தையும் இந்த இடத்தையும் அமைப்பதில் உங்கள் கேஜி மீடியா 7 சேனல் ரொம்ப பெருமைப்படுகிறது. இந்த மரத்தையும் நான் காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்து கண்டுகளியுங்கள். இந்த மரம்தான் அந்த மரம். அவ்வை பாட்டிக்கு முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட மரம். ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியோட மன மகிழ்ச்சியோட இந்த மரத்தை காமிச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அதே பஸ்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து 10 ரூபா டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் உட்காந்திங்கன்னா உங்களை கீழே வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. இனி நம்ம வந்து பெருமாளை வணங்க போகிறோம். பெருமாளை வணங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. அதுதாங்க நம்ம கருப்பை. இங்கே வந்து காது குத்து இடம், அன்னதான கூடம் மற்றும் 18ஆம் படி கருப்பு எல்லாமே கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ தாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளேயே போகிறோம். முதல்ல அழகர் கோயில் வர்றவங்க மலை மீது போய் வணங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளேயே போகணும். இப்போ வந்து இதுதான் நுழைவாயில். அழகர் கோயிலினுடைய மெயின் நுழைவாயில் இதுதான். இது வழியாக தான் நம்ம போகிறோம். பக்தர்களே, விநாயகருக்கு எப்படி அருகம்புல்லோ சிவனுக்கு எப்படி வில்வயலையோ அதே மாதிரி தான் பெருமாளுக்கு துளசி மாலை. பெருமாள் கோயில் வரும் பக்தர்கள் இருங்கையை வீசிட்டு வராமல் நீங்கள் வந்து துளசி மாலை கொண்டு வாங்க, தாமரை பூ, நெய்யில் விளக்கு ஏற்றலாம், கல்கண்டு கொண்டு வரலாம். இப்படி உங்களால் இயன்ற அளவு பெருமாளுக்கு துளசி மாலையும் தாமரை பூவும் சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பை தரும். இப்போ நம்ம வந்து கருப்பனை நெருங்கிட்டோம். அந்த 18ஆம் படி கருப்பனை வந்து இப்போ நம்ம நெருங்கிட்டோம். இங்கே தாங்க 18ஆம் படி கருப்பன் இருக்கிறார். இப்போ நம்ம கருப்பனை பார்க்க போகிறோம். இந்த வழியாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பனை பார்க்குறதுக்கு டிக்கெட்டும் இருக்குது, ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். அதுதாங்க 18ஆம் படி கருப்பு. இங்கே தாங்க கருப்பன் இருக்கார். அதை உங்களுக்கு வந்து இவ்வளோ கிட்ட காமிச்சதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். முதல்ல பெருமாளை வணங்குறதுக்கு முன்னாடி கருப்பனை வணங்கி விட்டுத்தான் நம்ம வந்து பெருமாளை வணங்க போகணும். இப்போ நம்ம வந்து மனமுருகி அந்த 18ஆம் படி கருப்பன்ட்ட என்ன வேண்டணுமோ எல்லாமே வேண்டிக்கலாம். உங்கள் குறைகள் அனைத்தும் நிறைகளாக நம்ம சேனல் சார்பாக நம்மளும் வேண்டிக்கிறோம்.
இப்போ தாங்க நம்ம வந்து பெருமாளை தரிசிக்க உள்ளே போகிறோம். இது நான் சொன்னேன் இல்லையா, ராக்காய் அம்மன் கோயிலுக்கு, இது வந்து பெருமாள் கோயிலை உள்ளே ஒட்டி செல்லக்கூடிய ஒரு மலைப்பாதை. இந்த மலைப்பாதையில் நம்ம வந்து குழந்தைகள்லாம் நம்ம செல்லவே முடியாது. நம்ம ஜென்ஸாக இருந்தால் வேணால் நம்ம நடந்து போகலாம். ஏன்னா மலை மீது ஏறினாலும் நமக்கு கண்டிப்பாக மூச்சு வாங்கும். அதனால் வந்து பஸ்ஸில் போகிறதே நல்லது. இது வந்து ஆண்கள் வேணால் இது வழியாக ஏறி அப்படியே காட்டு வழியாக போய் நம்ம வந்து மேலே நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தீர்த்தம் ஆடிட்டு அப்படியே ராக்காயம்மனை வணங்கிட்டு வரலாம். அழகர் கோயில் உள்ளே நம்ம பெருமாளை தரிசிக்க வந்துட்டோம். பெருமாளை வந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலாம் ரிஷப ராசிக்காரர்கள் பெருமாளை வணங்கினால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள்லாம் பெருமாளை வணங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் வந்து கும்பாபிஷேகம் நடந்து சில நாட்களுக்குள் ஷூட் பண்ணியிருக்கோம். எந்த கோயிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். பெருமாளை வணங்க செல்லும் பக்தர்கள் துளசி மாலையும் தாமரைப்பூவும் கல்கண்டு நெய்யும் சாத்தி வழிபாடு செய்வதால் மிகச்சிறந்த பலனை அடைவீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நாம் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம கேஜி மீடியா 7 சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கர்ணன். ஜெய் ஹிந்த்.